ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்று சங்கடங்கள் தீர்ந்து சந்தோஷம் தரப்போகும் சனிக்கிழமையாக இருப்பதால இன்னைக்கே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சிக்கல்களையும் கஷ்டங்களையும் மன வேதனையையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை நீ பெறும் வகையில் நீ எதிர்பார்த்த பணத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். இன்னையிலிருந்து எல்லாமே உன் வாழ்க்கையில் சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போது மனசுடைஞ்சு போனியோ அப்போதே நான் உனக்கு துணையாக உன் கூடவே வந்து உட்காந்துட்டேன். ஆனால் அது தெரியாமல் இன்னுமே கூட நீ கவலைப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் வாழ்க்கையை வீணடிச்சிடாத. வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்னு நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ. ஆடம்பர வாழ்க்கைங்கிறது 50 வயசில் கூட வரும். நல்லா சம்பாதிச்சு 50 வயசுக்கு அப்புறம் கூட சுகமாக உட்காந்த இடத்துல உட்காந்து வாழ்க்கையை ரசிக்கலாம். ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அந்தந்த வயசில் மட்டுமே வாழ முடியும். இப்போது நீ ஆசைப்பட்டபடி உன் வாழ்க்கையை நான் மாற்றி தரப்போகிறேன். நீயும் உன் வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து சந்தோஷமாக வாழ தயாராக இரு. கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடுகிற வலிமை உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருப்பாருன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் எடுக்க பழகு. நீ எடுக்கிற முடிவும் நீ செய்கிற செயல்களும் வெற்றியில் முடியும்படியும் உன் வாழ்க்கை நல்லா மகிழ்ச்சியானதாக மாறும்படியும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை யாராவது அலட்சியம் செய்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னா மறுபடியும் அவர்களை தேடி போகவே போகாதே. ஏன்னா அவங்களுக்கு உன்னை வேணாம்னு தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு நீ ஒன்றும் குப்பை அல்ல. நீ யாருங்கிறதையும் உன்னுடைய தகுதியும் திறமையும் என்னங்கிறதையும் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறி வாழ போகிறங்கிறதையும் கூடிய சீக்கிரம் அவர்களுக்கு நான் உணர்த்த போகிறேன். வேணும்னு கேட்டு தவம் இருந்தாலும் கிடைப்பதற்கு அரிதான பொக்கிசமான என் அன்பு பிள்ளையான உன்னை யாரும் அலட்சியப்படுத்தும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே. நிச்சயமா நீ எதிர்பார்த்த நிம்மதி உன் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும். யானைகள் வாழக்கூடிய இந்த பூமியில தான் எறும்புகளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. புலிகள் வாழக்கூடிய காட்டில் தான் மான்களும் வாழுது. கடலில் திமிங்கலங்கள் இருப்பதை போல சிறு மீன்களும் வாழுது. மொத்தத்தில் எந்த பெரிய உயிரினமோ அல்லது எந்த பெரிய ஆளுமையோ இன்னொருத்தர் கீழ்மட்டத்தில் சிறுமையாக இருக்கிறவங்கள அடித்து இந்த உலகத்தில் இல்லாத போக செய்யும்படி நான் விட்டுட மாட்டேன். யாரும் உன்னை ஏமாற்றி பிழைக்கும்படியோ அவமானப்படுத்தும்படியோ அலட்சியப்படுத்தும்படியோ உன்னை கஷ்டப்படுத்தும்படியோ துன்பப்படுத்தும்படியோ விட்டுட்டு நான் ஒருபோதும் வேடிக்கை பார்க்க மாட்டேன். அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைப்பது வாழ்க்கை கிடையாது. போராடி ஜெயிப்பது தான் வாழ்க்கைங்கிறத உன் வாழ்க்கை மூலமாக இந்த உலகத்துக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன். ஏன்னா நீ யாரையும் ஒரு சொட்டு கூட ஏமாத்துனது கிடையாது. யாரிடமும் ஒரு நிமிஷம் கூட பொய் சொன்னதோ யாருக்கும் துரோகம் செய்யணுன்ற எண்ணத்தை வரவழைச்சதோ கூட கிடையாது. அப்படி நல்ல பிள்ளையாக இருந்தும் கூட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்றத உன் மூலமாகத்தானே இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த முடியும். எப்போவுமே அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வத்தை வரவழைச்சிக்காம உன் வீட்டில் நடக்கிறதை எப்படி சரி செய்யலாம்னு யோசி. எந்த ஒரு மனிதர் அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை உன்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக உன் வீட்டில் நடந்ததையும் 1க்கு 10 இல்லாததையும் பொல்லாததையும் சேர்த்து அடுத்தவங்க கிட்ட சொல்லியே தீர்வார்கள். முதல்ல இப்படி அடுத்தவங்க வீட்டு கதையை பேசுகிறவங்கள உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிரு. இந்த உலகில் வாழ்த்தியவர்களை விட வீழ்த்தியவர்கள் தான் உன் வெற்றிக்கு காரணம். ஆம் என் செல்வமே, உன்னை வாழ்த்துனவங்க நீ நல்லா இருக்கணும்னு சொன்னவங்க உனக்கு தன்னம்பிக்கையை மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனால் உன்னை வீழ்த்தியவர்கள், உன்னை தப்பாக பேசினவங்களும் உன்னை தவறாக நடத்தினவர்களும் உன் தன்மானத்தை அல்லவா தூண்டினார்கள். இவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணுன்ற எண்ணத்தை உருவாக்கியதே அந்த கெட்ட மனிதர்கள் தானே. மொத்தத்தில் நல்லவங்களோ கெட்டவங்களோ ஏதோ ஒரு விதத்தில் உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கு காரணமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர்களை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். நீ யாரை நினச்சி தனியாக உட்காந்து அழுது புலம்பி தவிக்கிறாயோ அவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக நிம்மதியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது புரியாமல் நீ தான் இன்னும் மற்றவங்களையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. போதும் என் செல்வமே, பொதுநலமாக
எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் நீயே நல்லா இல்லாத போது அடுத்தவங்களுக்காக நீ யோசிச்சு கவலைப்படுவதோ வருத்தப்படுவதோ வேண்டாம். உன் மனசு நீ விரும்பி என்கிட்ட கேட்டதையெல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். அப்படி நீ கேட்டும் ஆசைப்பட்டு ஏங்கி கேட்டும் நான் ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்கலைன்னா அது உன் வாழ்க்கைக்கு சரி வராதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ மனசு விரும்பி என்கிட்ட கேட்டதை உனக்கு சரி வராதுங்கிற பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு கொடுக்க மாட்டேன். அதே நேரத்தில் நீ ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு நபரையோ உன் வாழ்க்கையில் வேணாம்னு ஒதுக்கி வச்சாலும், நீ என்னதான் வேணாம் வேணான்னு சொன்னாலும் அதுதான் உனக்கு சரியாக வரும், அவங்க தான் உனக்கு சரியாக வருவாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் ஒருபோதும் உன்னை விட்டு அவர்களை விலக்கி வைக்க மாட்டேன். நான் என்ன கொடுத்தாலும் எது செஞ்சாலும் அது உன் வாழ்க்கையில் நல்லதுக்காகவும் நன்மைக்காகவும் தான் மட்டும் இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றத நீ கற்றுக்காத வரைக்கும் உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்கவோ முன்னேறவோ முடியாது. அதே நேரத்தில் நீயே உனக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் மாறி போவாய். ஆமியன் செல்வமே, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு மனசில் பட்டதை அப்படியே அப்பட்டமாக வெளிப்படையாக பேசினா உன் வாயே உனக்கு எதிரியாக மாறி அப்புறம் நீ செஞ்ச செயலே கூட உனக்கு துரோகத்தை, அதாவது உனக்கு கெட்டதை வரவழைச்சிடும். அதனால் எப்போவுமே வாழ்க்கையில் எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணுன்ற வித்தையை கற்றுக்கோ. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும்னா அதுக்கு பணம் மட்டும்தான் தேவைன்னுலாம் கிடையாது. ஒவ்வொருடைய வார்த்தையும் அவருடைய மனசுக்கு அன்பையும் தரக்கூடியதாக உன்னுடைய வார்த்தைகள் இருக்கட்டும். நீ பேசுகிற வார்த்தைகள் இன்னொருத்தருடைய கவலையை போக்கலாம். உன்னுடைய புன்னகை சிரிப்பு இன்னொருத்தருடைய மனக்காயத்துக்கு மருந்தாகவும் இருக்கலாம். உன்னுடைய அன்பு கூட ஒரு கெட்டவனை நல்லவனாக மாற்றலாம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே சிரிச்ச முகத்தோட அன்பான பணிவான பொறுமையான வார்த்தையை பேசக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும். கோவிலில் வந்து என் முன்னால் வந்து அழுது புலம்புவதை விட கண்ணாடி முன்பாக நின்று நீ புலம்பினாலே உன் கேள்விக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா உன் மனசில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கவலை இருக்குது. ஆனால் அதையெல்லாம் எப்போதாவது நீ தனியாக உட்காந்து யோசிச்சிருக்கியான்னு பாரு. நிச்சயமாக இல்லை. பல நேரங்களில் நடந்ததை நினச்சி புலம்பிருக்கே தவிர இது இப்படி நடந்ததே, இதை எப்படி சரி செய்யலாம்னு நீ பொறுமையாக உட்காந்து யோசிச்சின்னா அதற்கான முடிவை நானே உன் மனசுக்குள்ளே வரவழைச்சிருப்பேன். நீ எப்போவுமே கடவுளை நம்புறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்கு முன்பாக நீ உன்னையும் நம்பணும் என் செல்வமே. எல்லா கேள்விகளுக்கும், எல்லா குழப்பங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் உனக்குள்ள தீர்வை கொடுத்து வச்சிருக்கேன். அதனால் நீ தைரியமாயிரு. எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லி சொல்லி புரிய வைக்காம புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும், புரியாதவங்க விட்டு விலகட்டும்னு நீ பாட்டுக்க உன் வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கப்பார் என் செல்வமே. நீ சொல்லியே புரியாத மனிதர்களுக்கு நீ அன்பை காட்டியும் பாசத்தை காட்டியும் புரிய வச்சிட முடியாது. எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பார்த்து புரிஞ்சுக்கணும், பார்த்தே வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுக்கணுன்றது முடியாத காரியம் அல்லவா? வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனையும் வரும்போது தான் உறவுகள் யார் என்ன எப்படிப்பட்டவங்கன்னு தெரிய வரும். நீயும் கஷ்டமான காலத்தில் உன்னை சுற்றி உள்ளவங்க எத்தனை பேர் உன்னை கண்டுக்காமல் விலகி இருந்தாங்கன்னு நீ பார்த்ததானே? எவ்வளவு பட்டினி கிடந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் ஒருபோதும் உறவுகளிடம் போய் கையேந்தாதே. உயிர் போகிற நிலை வந்தாலும் கூட சில சொந்தக்காரங்க வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர யாரும் உனக்காக வந்து உதவ மாட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கோ. நீ நிதானத்தோடு இருந்தாதான் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஒருபோதும் நிதானமற்ற அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் பேசவோ செய்யவோ வேணாம். பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருந்து அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்தா அதை நிச்சயமாக செஞ்சு முடிக்கணுன்ற எண்ணத்தில் உறுதியாக இரு. ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றினா மட்டும்தான் உனக்கு மரியாதை கிடைக்கும். எப்போது வாக்கு தவறுனியோ, கொடுத்த வாக்கை எப்போது மறந்து போறியோ அப்போதே உனக்கான மரியாதை அங்கே இல்லாமல் போயிடும். ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறேன்னு சொன்னாலும் சரி, ஏதாவது நான் உனக்கு தர்றேன்னு சொன்னாலும் சரி, சொன்ன வாக்கை அப்படியே செஞ்சு காட்டிடே என் செல்வமே. இந்த உலகத்தில் கவலை இல்லாமல் யாருமே இல்லை. அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும்
சில கவலைகளும் பிரச்சனைகளும் இருக்குது. அதனால் எதையும் பெருசாக நினைக்காம எல்லாமே சரியாயிடும்னு உறுதியாக நம்பு. சூழ்நிலைகள் மாற மாற உன்னுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும். நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு 2 வழிகள் தான் இருக்குது. ஒன்று, நீ உன்னை ராஜாவா ராணியாக நினச்சிக்கோ. அப்படி இல்லாட்டி யார் ராஜாவாக இருந்தாலும் ராணியாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல் வாழ்ந்து விட்டுப்போ. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆணும் பெண்ணும் சரியாக அமைகிறதுங்கிறது அவ்வளவு சுலபமாக அமைஞ்சிடாது. எந்த ஒரு குடும்பத்தில் ஆண் சரியாக பொறுப்போடு நடந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறானோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதுவே எந்த ஒரு குடும்பத்தில் பெண் சரியாக பொறுப்போடு இருந்து எல்லா விஷயங்களையும் கவனமாக பார்த்து செயல்படுறாங்களோ அந்த குடும்பத்தின் வம்சாவளியே நல்லா இருக்கும். நீ எப்போதும் உன் குடும்பத்தில் எல்லாத்தையும் பார்த்து பொறுப்பாக செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் காசு பணம் வச்சிருக்கான்றதை தான் பார்க்குமே தவிர அவன் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கான், கடை வாங்கி இருக்கான்னு இந்த உலகம் பார்ப்பது கிடையாது. கடை வாங்கியாவது ஒரு மனுஷன் வசதியாக இருந்தானா அவனுக்கு இருக்கிற கடனை பற்றி யோசிக்காம அவன் நல்லா வசதியாக இருக்கான், அவன் நல்லவன், அப்படி இப்படின்னு இந்த உலகம் பெருமையாக பேசும். அதுவே ஒரு மனிதன் யாரிடமும் எந்த கடனும் வாங்காமல் தன் சுய உழைப்பாலும் சொந்த முயற்சியாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு சிக்கனமாக வாழ்கிறானா அவனை ரொம்ப ஏளனமாகத்தான் இந்த உலகம் பார்க்கும். அதனால் நீ சிக்கனமாக இருந்தாலும் சரி, நல்ல ஆடம்பரமாக செலவழிக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் என்ன நடக்குதுங்கிறத நீ வெளியே யாருக்கும் காட்டிக்க வேணாம். எப்போவுமே ஒரு வருமானம்னு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிறத எடுத்து சேர்த்து வைக்கலான்னு ஒருபோதும் நினைக்காதே. சேமிப்பு போக மிச்சத்தை செலவு செய்ய பழகு. ஏன்னா நீ சேர்த்து வச்சாதான் உன் வருங்காலத்தில் அது உனக்கு உதவியாக இருக்கும். நாளைக்கு உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ அவசர தேவையோ வந்தால் உனக்காக யாரும் வந்து உதவி செய்ய போகிறதில்ல. உன்னுடைய தேவைகளையும் உன்னுடைய கஷ்டங்களையும் நீதானே பார்த்துக்கணும். அதனால் எப்போவுமே உனக்குன்னு கொஞ்சமாவது சேமிப்பாக எடுத்து வைக்க பழகு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்களின் மனசு ரொம்ப ஆபத்தானதா, ரொம்ப கொடூர புத்தி உள்ளதாக இருக்குது. அதாவது தன்னை விட மற்றவங்க நல்லா இருந்தால் அவங்க இப்படி நிம்மதியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு அதை பார்த்து பொறாமப்படுறவங்களா இருக்காங்க. இதுவே அடுத்தவங்க தன்னை விட ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறாங்க, சிக்கலில் இருக்காங்க, பிரச்சனையில் இருக்காங்கன்னா அவர்கள் படக்கூடிய துன்பத்தை பார்த்து மன மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக, அதை ரசித்து சிரித்து கேலி பண்ணக்கூடியவர்களாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள். அடுத்தவனுக்கு நல்லது நடந்தால் பொறுக்காத இந்த உலகம், அடுத்தவனுக்கு கெட்டது நடந்தால் கஷ்டப்படுறதை பார்த்து சிரிக்கக்கூடிய இந்த உலகம் உனக்கு வேண்டாமேன் செல்வமே. அப்படிப்பட்ட மனிதர்களைப் போல இல்லாமல் நீ எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட நல்லது செய். யாராவது கஷ்டப்பட்டாலும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனையை சரி செய்ய உதவி செய். எப்போதும் உன் மனசை போட்டு நீ குழப்பிக்காம செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சினா போதும். கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்யாமல் சோம்பல் தனத்தோட புத்தி மாறி போய் தடம் மாறி போய் தேவையற்ற வேலைகளை செய்யாதே. உனக்கு என்ன கிடைக்கணும் நான் எழுதி வச்சேனோ அது இப்போது கிடைப்பதற்கான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செஞ்சினா உனக்கு தேவையானதெல்லாம் தானே உன் கைகளில் வந்து சேரும். இன்னைக்கு அப்படிதான் நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னுடைய வேலையையும் வெற்றிகரமாக முடிச்சு தரப்போறேன். நீ மட்டும் இன்னைக்கு உற்சாகமாக புத்துணர்ச்சியோட எல்லா வேலைகளையும் கவனமாக செஞ்சினா இன்னைக்கே உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றம் வந்துவிடும். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனையும் இன்றைய உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்போறேன். உன் மனசில் இருந்த கவலை எல்லாம் தூசாக பறக்க போகுது. உன் கஷ்டங்களை எல்லாம் காத்தோடு காத்தா மறைய வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை பொற்காலமாக மாற்ற வந்திருக்கேன். எப்போவுமே மனசில் தெளிவோட தைரியமாக இரு. உன் வேலையை வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து உன் கடன் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் தீர்த்து வச்சு உன்னை ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கிறேன் என் செல்வமே. நீ ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்க தான் போகுது. உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிஞ்சு போய் நீ சௌக்கியமாய் வாழ போற.